நியூ ஃபில்மலையா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார் கூலி படம் வெற்றியா தோல்வியா? கலெக்ஷன் இன்னும் அவங்க எதுவும் சொல்லல சன் பிக்சர்ஸ். இல்லை சார், இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது இந்த இத்துப்போன கம்பெனிக்கு தான் சொல்லுவாங்க. இவனுக்கு தான் உட்காந்து இந்த கலெக்ஷன் டீட்டெயிலாம் போட்டுக்கிட்டு என் படம் வெற்றி என் படம் வெற்றின்னு சொல்லி துணி குச்சிட்டு இருப்பானுங்க. அவங்க உண்மையான வெற்றி பார்த்தீங்கன்னா ஒரு படமும் இருக்காது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 260 படம் ரிலீஸ் ஆயிருக்கு இது வரைக்கும். இந்த 260 படத்தில் மொத்தமே ஒரு 8 படம் தான் தேடி இருக்குது. அதாவது நான் சொல்கிறது அனைத்து தரப்புக்கும் லாபம் கொடுத்த படங்கள். அதாவது திரையரங்கு உரிமையாளராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், தயாரிப்பு நிறுவனங்களாக இருக்கட்டும். இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஓடிடி, இந்த டெலிவிஷனு இதெல்லாம் ரைட்ஸை விற்றுட்டு இவங்க படம் லாபன்றானுங்க. இப்போ ஓடிடியும் டெலிவிஷன் ரைட்ஸ் இல்லைன்னா இவங்க எங்கே இருந்து கொண்டு வருவானுங்க? தேட்ரிக்கலில் தான் கொண்டு வரணும் படத்தை. தேட்ரிக்கலில் படம் வசூலானால் தான் அந்த படம் வெற்றி அடையும். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது இவங்க எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இவங்க வெற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. ஜெயிலர் திரைப்படம் அப்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு விலை உயர்ந்த காரை பரிசளித்தார். உங்களுக்கு தெரியும், கலாநிதி மாறன் அவர்கள் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி படத்துடைய இயக்குனருக்கும் கொடுத்தாரு, படத்தோடைய இசையமைப்பாளருக்கும் கொடுத்தாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமா உலகத்தில் என்ன போட்டால் ஒன்று ஹீரோ கொடுப்பாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா. ஆனால் மியூசிக் டைரக்டர்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த படம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு படத்துடைய சக்ஸஸ் என்பது அவங்க பட வசூலை வச்சு மட்டும் அவங்க அந்த சக்ஸஸ் நிர்ணயிக்கல. அவங்களுடைய ஷேர் வேல்யூ அந்த படத்தில் எவ்வளோ எகிரி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? இங்கே தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் கூலி திரைப்படத்துக்கும் அவங்களுடைய ஷேர் வேல்யூ, ஒரு ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, மும்பை பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இவங்களுடைய ஒரு ஷேர் மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்குது. அந்த வேல்யூ எல்லாம் இவங்களுக்கு எகிரி இருக்கும். பல இன்வெஸ்டர்ஸ்கள் இன்வெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க. ரஜினி படம் சொல்லும்போது பல இன்வெஸ்டர்கள் USA, UK, பல ஆஸ்திரேலியா, பல கண்டங்கள்லேருந்து, பல நாடுகள்லேருந்து இன்வெஸ்டர்ஸ்கள்லாம் வருவாங்க சன் நிறுவனத்துக்கு. நான் உங்களுக்கு முதலீடு பண்ணுறேன் இந்த படத்தின் மூலமாக அப்படின்ற மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களால தான் ரஜினிகாந்தோடைய கிரேஸ் அந்த அளவுக்கு நிற்குது. இந்த படம் லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த திரைப்படம் அனைவருக்குமே லாபகரமான படம் தான். இந்த படம் எங்கேயும் லாஸ்லாம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட 160 கோடி மேலே ஏதோ வசூலாகிருக்கு. கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு மேலே ஷேர் எடுத்திருக்கு தமிழ்நாடு மட்டுமே. ஏன்னா அவங்க ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க. மற்ற மாநிலங்கள்லேயும் ஓவர்சீஸ்லாம் விற்றுட்டாங்க. மற்ற எல்லா இடங்களையும் பெரிய விலைக்கு விற்கப்பட்டுள்ளது படம். அதேமாதிரி பெரிய அளவுக்கு லாபமும் பார்த்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கே தெரியும், முதல் 4 நாட்களில் கிட்டத்தட்ட 404 கோடி வசூல் அப்படின்ற மாதிரி அவங்க போஸ்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த போஸ்டருமே வெளியிடல. என்ன காரணம்னா, இதெல்லாம் ஒரு வேலையா? நமக்கு இந்த வசூல் வெளியிடலாம் ஒரு வேலையா? நமக்கு படம் முடிஞ்சிச்சு, படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நமக்கு உண்டான வியாபாரம் ஆகிடுச்சு, நமக்கு உண்டான விஷயங்கள் கிடச்சிச்சு, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் போட்டு இதெல்லாம் இப்போ அப்படின்னா சொல்ல போனால் இதெல்லாம் ரஜினிகாந்த் விரும்ப மாட்டார் சார். இந்த வசூலை போடுறது, நான் தான் பெரிய ஆள் காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரஜினிகாந்த் அவர்களே விரும்ப மாட்டார் உண்மையை சொல்ல போனால். அதனால தான் அவங்க இந்த வசூல் கணக்கெல்லாம் விட்டுருங்க, அடுத்த படத்துக்கு நான் வேலையை போய் பாருங்கள், இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் தானே தவிர, அதனால தான் அவங்க அப்படியே ஒதுக்கிட்டாங்க. அதனால் எந்த விஷயத்தையும் அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவங்க அடுத்த படத்துக்கு பிஸியாகிட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் சன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அடுத்து அட்லி அல்லு அர்ஜுன் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜெயிலர் 2 முடிஞ்சிச்சு ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி அவங்க அடுத்த படத்தில் கான்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே ஒரு வெற்றியை தலையில் தூக்கி கொண்டாடணுன்னா, நீ தலையில் தூக்கி வச்சானா உனக்கு தலகணம் பிடிச்சது தான் அர்த்தம். உன் வெற்றி அடைஞ்சுதா, ஓகே சக்ஸஸ், அடுத்த படத்தை வேலையை பார்க்கணும். அவன் தான் உண்மையான நியாயமான சினிமாக்காரன் உண்மையை சொல்ல போனால். அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க நேர்மையாக செயல்பட்டாங்க, அடுத்த வேலையை பார்த்து போயிட்டாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு உண்மையை சொல்ல போனால். ரஜினியும் பற்றி ஒப்பிடுறாங்க கலெக்ஷன்ல. சார் கலெக்ஷன் ரீதியாக ஒப்பிடுறதுலாம் அதாவது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் சார். நான் ஓப்பனாகவே நான் இப்போ சொல்கிறேன். நான் அதாவது நீ கலெக்ஷன் ரீதியாக ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை பீட் பண்ணுவார், அதெல்லாம் இங்கே பெரிய விஷயம்லாம் கிடையாது. யாருமே யாருடைய சாதனை முறியடிக்கக்கூடாது அப்படின்லாம் எந்த சட்டமும் கிடையாது. யார் சாதனைகளும் யாரும் முறியடிக்கலாம். ஒரு கிரிக்கெட் வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், சச்சினோட சாதனை எவனுமே முறியடிக்க முடியாமல் தான். திடீர்னு விராட் கோலி 1 டேல ஒரு ரெக்கார்ட் பண்ணார். அவருடைய அதிக செஞ்சுரி அடித்து ஒரு பிளேயராக இது பண்ணார்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் ஒரு நடிகருடைய வசூலை வைத்து தான் இன்னொரு நடிகரான்னு கேட்டால் நிச்சயமாக அது கிடையவே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். இப்போ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படங்கள் வெளியாக இருக்கும், விஜயகாந்த் படங்கள் வெளியாக இருக்கும், பாக்யராஜ் படங்கள் வெளியாக இருக்கும், எல்லா படங்களும் வெளியாகும். ஆனால் அந்த ஆண்டு வெளியான படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் படம் டாப்பில் இருந்திருக்கும். ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் படங்கள் வசூலில் டாப்பில் இருந்திருக்கும். ஏன் ஒரு வருஷம் பார்த்தா நடிகர் விசுவோடைய படம்லாம் டாப்பில் இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சம்சாராத மின்சாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த வருஷம் வெளியான படங்களே சம்சாராத மின்சாரம் தான் அதிக வசூல் தமிழ்நாட்டில். அப்போ விசு அவர்களை சூப்பர் ஸ்டார்னு எடுத்துக்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிகழ்வுலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு சார். எப்போவுமே ஒரு நடிகருடைய போட்டி என்பது என்னென்னா, ஒவ்வொரு நடிகருக்கும் அந்தந்த நடிகரே தான் போட்டி. ஏன் சொல்கிறேன்னா, நான் தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி விநியோகஸ்தர் பேசும்போது சொன்னேன் சார், ரஜினிகாந்துக்கு பல பேர் போட்டின்னு சொல்கிறாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரஜினிகாந்த் எப்படின்னா, ரஜினிகாந்த் ஒரு முத்து பெரிய ஹிட் அடிச்சிச்சுன்னா அது அவர் அடுத்த படம் வீரா முத்து கூட எப்படி பெரிய ஹிட் அடிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பார். ஒரு வீரா படம் ஹிட் அடிச்சிதுன்னா அதை விட அடுத்த படம் ரஜினிகாந்த் எப்படி ஹிட் அடிக்கணும் தான் யோசிப்பாரே தவிர
அவர் வந்து விஜயகாந்த் கூடவோ கமலஹாசன் கூடவோ கம்பேர் பண்ணிட்டு இருக்க மாட்டார். எப்போவுமே வந்து ரஜினிகாந்தோட எய்மே அதுதான். அந்த வரிசையில் தான் இப்போது இன்று வரை தமிழ் சினிமாவோட அதிக கலெக்ஷன் என்ன படம் 2.0வா, அடுத்த படம் நம்ம 2.0 அதிக வசூல் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து ரஜினிகாந்த் எய்ம். அதனால தான் வந்து அவர் ஆரோக்கியமான விஷயத்தில் ரஜினிகாந்த் மேல் நோக்கி இருக்காரு. காரணம் அதுதான். இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறானுங்க, இவருக்கு இவன் போட்டி, தனுஷ் இவர் பீட் பண்ணிட்டாரு, சூர்யா இவர் தாண்டிட்டாரு, சிம்பு லாங் ஜம்ப் தாண்டிட்டாரு, சியான் விக்ரம் அண்டர் கிரவுண்டு போயிட்டாருன்னு வந்து இவங்களாம் வந்து கதையை கட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. இது வந்து சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. எப்போவுமே ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா அடுத்த படம் அதை விட எப்படி பெரிய வெற்றி கொடுக்கணும் தான் யோசிக்கணும். அவன் தான் உண்மையான ஒரு கதாநாயகன், உண்மையான ஒரு நடிகன். அதை விட்டுட்டு என்னை விட இவர் முன்னாடி போகிறாரா, இவனோடய நான் தாண்டணும்டா, இவன் வசூல் இவன் அடிச்சானா நான் ஒரு போஸ்டர் வச்சு ரிலீஸ் பண்ணுறேன்டா, இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான சினிமா கிடையாது. இது ரசிகர்களை திருப்தியும் படுத்தாது. சமூக வலைதளம் உட்காந்து சண்டை போடுறதுக்கு வேணால் இது யூஸ் ஆகுமே தவிர சினிமாவை ஆரோக்கியமாக பாதிக்கு கொண்டே போகாது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது ரஜினிகாந்துக்கு போட்டி ரஜினிகாந்த் மட்டுமே தான், வேறு யாரும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு போட்டியே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் இன்னொரு விஷயமும் நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சார். நான் சொல்கிறேன், அதாவது வந்து இதை வந்து சில பேருக்கு வந்து வன்மத்தில் பேசுகிறனோ இல்லை இது பேசுகிறனோ நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்கள் விஷயம். நான் சொல்ல இப்போ ஒன்றும் சொல்ல, நீங்கள் சொல்கிற அந்த போட்டியாளரே வச்சிங்களா, இப்போ ரஜினிக்கு போட்டி விஜய்னு சொல்கிறீங்கல்ல, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். நடிகர் எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்டர், உங்களுக்கே தெரியும். அவர் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். அவருக்கு குழந்தை விஜய்ன்ற ஒரு குழந்தை பிறக்கும் போதும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். விஜய் என்ற குழந்தை ஸ்கூலில் படிக்கும் போதும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். விஜய் என்ற குழந்தை காலேஜில் படிக்கும் போதும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். விஜய் என்ற குழந்தை சினிமா துறைக்கு அறிமுகமாகும் போதும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். விஜய் என்ற குழந்தை முன்னணி நடிகராக வரும்போது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி வந்து முன்னணி நடிகராக வந்து அரசியலுக்குள்ளே போகும்போதும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். ஒரு வேளை நாளைக்கு நான் அரசியலே வேணாம், நான் திரும்ப சினிமா பக்கமே வந்துடுறேன்னு சொன்னாலும் அப்பவும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக தான் இருப்பார். முதல்ல புரிஞ்சுங்க, இங்கே யாருமே யாருக்கும் போட்டியெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு மனிதர் வந்து ஒரு 50 ஆண்டு காலம் கடந்து இந்த அளவுக்கு வந்து சாதனை புரிஞ்சு ஒரு மக்களுடைய செல்வாக்கில் ஒரு மக்களுடைய ரசிப்பு தன்மையில் வாழ்ந்துட்டு இருக்கானா அவரை நாங்கள் புகழ்ந்து பேசணும். நீ வளரக்கூடாதா, எங்கால் தாண்டா சூப்பர் ஸ்டார். இப்போ தான் இங்கே இப்போ எனக்கு கூட தான் எனக்கு வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஆனால் என்றைக்குமே புரட்சி கலைஞர் விஜயகாந்தை விட ரஜினிகாந்த் உண்மையும் எதுவும் கிடையாது நான் சொன்னதே கிடையாது. ரஜினிகாந்த் கூட விஜயகாந்த் தான் புகழ் நான் சொல்லாமே. இன்னும் சொல்ல போனால் பிஎன்சி சென்டர்களில் ரஜினி படங்களோட விஜயகாந்த் படங்கள் தான் ஓடும். யாரும் இது மறுக்கிறதுக்கு இல்லை. எல்லாம் சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், எங்கள் ஊரில் வந்து டென்ட்டு கொட்டான்னு சொல்லுவாங்க சார். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் தெரியும், அந்த காலத்தை வாழ்ந்தாலும் தெரியும். அது பார்த்தீங்கன்னா இரவு காட்சி 7 மணிக்கு 10 மணி 2 காட்சி தான் போடுவாங்க, பகலில் காட்சிகளே போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த 2 காட்சி. இன்றைக்கு வரைக்கும் டென்ட்டு கொட்டால் அதிக வசூல் செய்த திரைப்படம் வந்து பெரிய அண்ணா சார். இது எத்தனை பேருக்கு சார் தெரியும்? விஜயகாந்தோட பெரிய அண்ணா திரைப்படம் தான் இன்று வரை டென்ட்டு கொட்டால் அதிக வசூல் எடுத்த படம் சார். கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் தேட்டருக்கு கிட்டத்தட்ட 7 வாரம் ஓடிச்சார் அந்த படம். சென்னை சிட்டியில் அந்த படம் அவ்வளோ நாள் ஓடல சார். 7 வாரம் ஓடிச்சது பெரிய அண்ணா திரைப்படம். யாராச்சும் மறுக்க முடியுமா இதை? அப்படி பார்க்கும்போது நான் ரஜினியோட விஜயகாந்த் பெரிய நான் எங்களும் பேட்டி கொடுக்கலாமே, எனக்கு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். ஒரு நடிகருடைய போட்டி என்பது வந்து அந்தந்த நடிகரை தான் சாரும். ஒரு எட்டு கொடுத்தியா அந்த படத்துக்கு போட்டி போட்டு அடுத்த படத்துக்கு இட்டு கொடுன்னு நினைக்கணும். அவன் தான் உண்மையான சினிமா கதாநாயகன், அவன் தான் உண்மையான சினிமா ரசனையை புரிஞ்சவன். அதை விட்டுட்டு நான் ரஜினிகாந்தை பீட் பண்ணிட்டேன், இந்த இவரை பீட் பண்ணிட்டேன், எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் தாண்டி வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்து சொல்கிறது எல்லாமே சமூக வலைத்தளத்தில் உட்காந்து சண்டை போடுறதுக்கு வேணால் யூஸ் ஆகாம தவிர வேறு ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. இதுதான் உண்மை. நீங்கள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமாக சார். ஏன்னா அந்த படத்துடைய ப்ரொமோ வரும்போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ப்ரொமோ வந்து ரீச் ஆச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்று வரை பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த திரைப்படமே ஜெயிலர் தான். இன்னைக்கு காலகட்டத்தில், அதாவது வந்து அன்றைக்கி ஒரு டிக்கெட் எடுத்தது அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக ஜெயிலர் தான் இருக்குது நம்பர் 1 இடத்துல. அந்த ஜெயிலருடைய வசூலை எப்படி தாண்டும் அப்படின்னு தான் வந்து யோசிப்பாங்க அந்த படக்குழு, உண்மையை சொல்ல போனால். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 212 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் அந்த படம் வசூல் எடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ 212 ஒரு 250 260 எடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கு உண்டான விஷயங்களை அவங்க பண்ண தான் போகிறாங்க. நிச்சயமாக பண்ணாமல் இருக்க போகிறதும் கிடையாது. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு வரலாற்று மிக்க ஒரு தமிழ் சினிமாவோட சாதனையை அந்த படம் நிகழ்த்தும் அப்படின்றது தான் உண்மையான செய்தி. தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.